ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 பிப்ரவரி மாதம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, பொதுவாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஏன் லக்னத்தில் பிறக்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்ததுனால டைரெக்டாக உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பலனுக்குள்ளே போவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்ன அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். பிப்ரவரி 23ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம்னா முயற்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதுலேயும் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய் தான் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, கரேஜ், இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். துணிஞ்சு செய்வோம், வர்றது வரட்டும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் தான். பயம் என்பது இல்லாத ஒரு கிரகம். வர்றதை பார்த்துக்குருவோம், எது வந்தாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர் அவர். இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உள்ள இடத்துல தான் அவர் இருக்கார். ஆகிய நல்லா துணிஞ்சு சில காரியங்கள் எடுங்க. முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே பிப்ரவரி 23க்குள்ளே சாதகமாக வரும். எவ்வளோக்கெவ்வளோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. குறிப்பாக நீங்கள் நிறையா உங்களை அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய தனித்தன்மையோடு வருவதற்கான வாய்ப்பு. இந்த 3ஆம் இடம்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு பிப்ரவரி 23 உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உருவாகும். ஸோ இந்த மாதம் இது ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான சுச்சுவேஷன். முதல்ல விற்கிறத பற்றி பார்த்தோம், அப்புறம் வாங்குவதற்கான விருப்பம் உள்ளவங்களுக்கு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களை அறியாத காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அதை மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்டர்டெயின்மெண்ட்கான சுச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்காது. ஆக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் சமயத்தில் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அது உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் அடிக்கடி அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அக்கா தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். அதே போல் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் வேலை நல்லா இருக்குது. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ, சராசரி ஒருத்தங்க ஜாபில் இருந்தால் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது அத்தனையும் பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் ஜாபில் பெருசாக எல்லாரையும் நம்பி இருக்க வேண்டாம். நீங்களே எஃபர்ட்டை கொடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை.
ஒருவேளை உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. சப்பார்டினேட் மட்டும் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்றவங்க யாரும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. நீங்களே சோலாக எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எஃபர்ட் எடுங்க. அதுதான் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. பிப்ரவரி 23க்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய ஹெல்த்லேயும் சரி, அம்மாவுடைய ஹெல்த்லேயும் சரி, குறிப்பாக தலையில் வைரல் ஃபீவரு, அப்டமனில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, நீரோ நெப்ரோ ப்ராப்ளங்கள், இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நோயுடைய தன்மை கூடுவதற்கு, அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கிறேன், வட்டி கட்டுறேங்கிறவங்க மட்டும் எப்பயுமே ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லா விதமான யூக வணிகங்கள்லையுமே அடைக்கி வாசிங்க. கிரிப்டோவாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம், நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் இருக்குது, வருமானங்கள் நார்மல். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க, அலாட்டாக இருங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்க, பிப்ரவரி 23க்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் இருக்குது. எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கேங்கிறவங்களுக்கு 23ஆம் தேதிக்குள்ளே வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் கூட 23ஆம் தேதிக்குள்ளே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு பிப்ரவரி 23 வரைக்கும் வாய்ப்பு, அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கங்கெல்லாம் தாயாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பாக துர்க்கையும் காளியும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.